ஒரு டைஹார்ட் கமல் ஃபேன், அதனால ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வரணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப ஸ்லோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃபாவது கொஞ்சமாவது ஏதாவது இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் வெரி பேட். சங்கர் ஐ மீன் இப்போது எந்த ப்ராப்ஸும் இல்லாமல் எல்லாமே படம் சூப்பராக எடுக்கிறாங்க. ஐ திங்க் சங்கர் ஹேஸ் டு கம் இன் டு மேக் அ சேஞ்ச் இன் ஃபிலிம் மேக்கிங். லைக் அவரோட எக்ஸ்பெக்டேஷனும் ட்ரவுன் ஆகிடுச்சு, கமலோட எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளுறாங்க. தயவுசெய்து விட்டுருக்க. சித்தார்த் டிஃபால்ட்டாக எப்போவுமே நல்லா நடிப்பாருங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. தெரிலங்க, சீரியஸாக தெரியல. ஓவராலாக படம் வாஸ் டிசப்பாயிண்டிங்க. எனக்கு பர்சனலாக நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்தது. பட் ஒரு காமன் ஆடியன்ஸ், அதாவது ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ், ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவ்வளோ லெசன்ஸ் இருக்கு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆல்சோ இந்தியன் ஒன்னோட பிஜிஎம் போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் நாஸ்டாலஜிக் வைப் கிரியேட் பண்ணிச்சு. பட் மேஜிக் கிரியேட் பண்ணல. சித்தார்த் நிறைய இடத்துல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சில இடங்கள் அது கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் போகிற ஓகே, நீங்கள் நல்லா இருக்குன்னு தெரியுது, அதுக்கு ரொம்ப அப்படி அந்த ஃபீல் பண்ணுது. எஸ்எஸ்ஓட கேமியோன் முன்னாடி ரிவீல் பண்ணதுனால பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், அவரோட ஒரு லெங்க்தியாக வச்சிருந்தா இவருக்கு கமல் சார் ஈக்குவலாக ஒரு வெயிட்டான வில்லன்ற மாதிரி இருந்திருக்கும். விவேக் சார் ஒரே ஒரு இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு சிம்பிளா. இது வர்ம ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப் மாதிரி இது வர்ம ப்ரூஃப் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கு. அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். பாபி சிம்மா ஒரு மாதிரி ஸ்வாகா கெத்தா இருக்காரு. சீரியஸாக சொல்லி ஆகணும். படம் கொஞ்சம் சுமார் தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் லேக் தான். செகண்ட் ஹாஃப்ல தான் படம் நல்லாயிருக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப நல்லா இருந்தது. அவனோட நடிப்புன்றதோட கமலஹாசன் வந்து அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. ஏன்னா பெருசாக பழைய இந்தியன் லெவலுக்கு இல்லை. ஏன்னா பழைய இந்தியன்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ கூட அந்த படத்தை இன்னொரு டைம் போட கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் ரொம்ப லேக், வலிக்கிற மாதிரி இருக்குது, ஜவ் மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு முடிச்சிருக்கலாம், அதை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்காது. இல்லை, எஸ் சூர்யா சுத்தமாக டம்மி ஆகிட்டாங்க. அவர் சுத்தமாக அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணல. அப்புறம் நம்ம பாபி சிம்ஸா, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, வர நல்லா அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அது கிளைமேக்ஸில் அந்த லீடு கொடுத்த விதம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே அந்த த்ரீயில் பார்த்தா தான் அந்த எஸ் சூர்யா என்ன பண்ணுவாருன்ட்டு அதுலேயாவது அவரோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஓகே. என்னையா பவானி சங்கர் அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு இல்லை. மேக்கிங்காக ஒன் டைம் பார்க்கலாம். மேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கிங் அண்ட் மியூசிக்ஸ் வந்து அனிருத் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு பண்ணல, ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு. அந்த இந்தியன் ஒன்னோட இதை வந்து அங்கங்கே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. ஓகே, சங்கர் படம் தான் இது, என்னன்னு சொல்ல கொஞ்சம் அந்த ஒரு இது இல்லையே, என்ன சொல்றது, சங்கர் படம்ன்ற ஒரு இதுவே இல்லை. ஜஸ்ட் சும்மா ஏதோ அப்புறம் இதுவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சங்கரே இந்தியன் ஃபர்ஸ்ட் மூவியே நல்லா இருந்தது. செகண்ட் இது அந்த அளவு ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஒன்றும் பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக இல்லை படம். இந்த படம் வந்து ஓகே, ஆவரேஜ் சொல்லலாம். தேசியில் வந்துட்டு இது ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டில் தான் கமலோட சித்தார்த்தோட காம்பினேஷன், விவேக் நல்லா இருக்கு. எல்லா காமன் பீப்புள் எல்லாருமே பிடிக்கும். கமல் ஃபேன் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மியூசிக்லாம் பாத்ரி வீடியோ எப்படி நல்லா இருக்கா. பாத்ரி வீடியோ நெட்ஜஸ் வீடியோலாம் எப்படி பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு. பிரம்மாண்டம் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அரசியல் வார்த்தைகளை இன்க்ளூட் பண்ணது, நிறைய அரசியலை வந்து டேரக்டாகவே பேசுகிறாங்க. மற்ற இதெல்லாம் வந்து இன்டேரக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஓரளவு டேரக்டாக நம்மளுக்கு புரியுற மாதிரியே இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து அவர் வந்து ரொம்ப சைலண்டாக நிறைய விஷயம் பண்ணுவார். இதில் நிறைய டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு தான் இருக்குது. சங்கர் படம் மாதிரி இல்லை. மியூசிக்லாம் மியூசிக் ஓகே, அனிருத் அந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மியூசிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காதா சங்கர் சொல்லியிருந்தாரு. ஒஸ்ட்டுங்க படம், சங்கர் படமே இல்லை. அது ஆக்டிங்லாம் கமலா சித்தார்த் எப்படி நடிச்சிருக்காங்க. ரொம்ப லென்த்தாக போகுது. ஒன் மாதிரிலாம் இல்லை. மற்ற ஆக்டர்ஸ் வேணால் விவேக் சார்லாம் வந்திருக்காரு, மனோபாலா வந்து எதுவுமே. ஆனால் விவேக்லாம் இருக்காரு, ஆனால் வந்து காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. பாத்ரூம் நல்லா நடிச்சிருக்காரு. எப்போ நினச்சி படம் இல்லை ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே மைண்டில் இருக்குது. ஒரு சீனும் எப்படி இருக்குது. இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் போய் பார்த்துட்டு வந்தேன். அது எப்படி சொல்கிறது, அதான் அது 10-20 வருஷம் ஆனாலும் அது இன்னும் மைண்டில் இருக்குது.
இது நிறைய சீன்ஸ் இருக்குது மூவியில், எதுவுமே இம்பேக்ட் பண்ணல. மனசில் பதிகிற மாதிரி ஒன்று கூட இல்லை. ஓகே. நான் மியூசிக்லாம் இப்போ மியூசிக்கெல்லாம் ஓகே தான், ஆனால் ரேமன் சாருக்குலாம் அந்த அளவுக்குலாம் கம்பேரே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மியூசிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் ஓடுமான்னு டவுட்டாக இருக்குது. தேர்ட் பார்ட் வர காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வரவே வராது. ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இது சங்கர் படத்தோட பழைய சீரியஸ் நல்லா இருந்துச்சு. ரகுமான் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓவராலாக யார் எல்லாரும் மியூசிக் எப்பவும் போகலாம். ஹீரோயின்ஸு கேரக்டர் பெருசாக இல்லை படத்தில். கொஞ்சம் அங்கங்கே வராங்க. படம் லென்த் வர ரொம்ப ஜாஸ்தி. சில சீன்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி